இன்னைக்கு காலையில 9 o'clock இந்த வீடியோக்காக தான் நீங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நேத்து லைவ்ல சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. 10th சயின்ஸ்ல சென்டம் எடுக்கிறது எப்படின்றத பத்தி நம்ம ஒரு 4 days முன்னாடி ஒரு விவரமான ஒரு லைவ் போட்டிருந்தோம். அந்த லைவ்லயே பல பேர் திருப்பியுமே 7 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சார், 4 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 2 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, புக் இன்னர் கொஸ்டின்ஸ்க்கான 1 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, டயகிராம்ஸ் கொடுங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கேட்கக்கூடிய அந்த 2 மார்க் அண்ட் 4 மார்க்கான அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டதுனால உங்களுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொன்ன மாதிரி தான் ஒரு 5 தொடர்கள் கொண்ட 5 பார்ட்டா ஒரு 3 சப்ஜெக்ட் வீடியோஸ் நம்ம மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு 10th தமிழ், அதுக்கப்புறம் 10th மேக்ஸ், அதுக்கப்புறம் 10th சயின்ஸ். 10th சயின்ஸோட அந்த 5 பார்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய அந்த இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் தொடர்ந்து நம்ம டெய்லி லைவ் போட்டுட்டு இருக்கோம். எவ்ரி டேஸ் 8:30க்கு 12th and 10th எல்லா சப்ஜெக்ட பத்தி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நம்ம லைவ் போட்டுருக்கோம். அதனால எவ்ரி டேஸ் 8:30 PM லைவை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் தொடர்ந்து சார் கொஞ்சம் 8 o'clock ஸ்டார்ட் பண்ணிருங்களேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆல்ரெடி நாங்க ஒரு இன்ஸ்டியூட்ல இருக்கிறதுனால எங்களுக்கு கிளாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதா 8:30 பண்றோம். பட் கமிங் சூன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா ஒரு நாள்ல 2 லைவ் போடுறோம். மார்னிங் டேஸ்ல ஒரு லைவும் அப்புறம் ஈவினிங் டேஸ்ல ஒரு லைவும் போடுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பண்ண வேண்டிய அந்த முக்கியமான விஷயத்த பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்காக இவ்வளவு விஷயங்களை மேக் பண்றோம். நேற்று 10th தமிழ்லயே பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே கீழே அந்த மெட்டீரியலை பத்தி டீட்டெயிலா சொல்லவும் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 200 கமெண்ட்ஸ் சார் பிரைஸ் சொல்லுங்க, அந்த மெட்டீரியலோட ரேட் எவ்வளவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கமெண்ட் பண்ணீங்க. பட் நான் லைவோட எண்ட்ல தான் அதுக்கு ஆன்சர் பண்ணேன். எல்லாருக்குமே அது ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கும். உடனடியாக எனக்கு வாட்ஸ்அப்ல கூட எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சார் எப்படி நீங்க அவ்வளவு பெரிய மெட்டீரியல் கேதர் பண்ணி ஃபைனலா நாங்க எல்லாரும் நீங்க ஏதோ ரேட் சொல்ல போறீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீங்க 0 ரூபாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க எங்க பசங்களுக்கு எந்த மெட்டீரியலுமே பைசா வாங்கிட்டுலாம் பண்ணல. எல்லா மெட்டீரியலும் PDF கொடுக்குறோம். அவங்க பிரிண்ட் அவுட் போட்டுப்பாங்க. சேம் அதே தான் உங்களுக்கும் எல்லா மெட்டீரியலுமே நம்ம PDF கொடுக்குறோம். நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அது புக்லெட்டாவோ இல்ல பிரிண்ட் அவுட்டோ போட்டுக்கோங்க. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ்க்கா இருக்கட்டும், எந்த ஒரு ஆன்சர் பேப்பர்ஸ்க்கா இருக்கட்டும், எதுக்கும் நாங்க பைசா வாங்குவதாக கிடையாது. எங்களுடைய பிராண்டை பயன்படுத்தி ஒரு சில இடங்கள்ல எங்களுடைய மெட்டீரியலையே பிரிண்ட் போட்டு ஒரு சிலவங்க பேமெண்ட்டுக்கு விற்கிறதா நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணீங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்ல கூட அமைச்சிருக்கீங்க வாட்ஸ்அப்ல. இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இது எப்படா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. திருப்பி இதனாலதான் அடுத்து ஒரு 4-5 வீடியோல இது தெளிவா சொல்ல போறோம். நாங்க எங்களோட பிராண்டை நாங்க சேல் பண்ணவில்லை. எங்களுடைய பிராண்ட் என்று சொல்லி யாராவது சேல் பண்ணா உடனடியா நீங்க எங்களோட கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் சொல்றேன். தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இதை புகார் கொடுத்து நாங்க சரி பண்ணனால 9486017820 9486017820 அப்படின்ற நம்பருக்கு இந்த மாதிரி எங்களோட பிராண்ட்ஸ் யாராவது சேல் பண்ற மாதிரி இருந்தா உங்ககிட்ட யாராவது விற்க அணுகுனாங்கன்னா உடனடியா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்க எங்களுடைய பிராண்ட் எதுவுமே சேல் பண்ணதில்லை. எங்களுடைய மெட்டீரியலா இருக்கட்டும், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும், என்னோட இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப்ஸா இருக்கட்டும், எல்லாமே நாங்க ஃப்ரீயா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய பிராண்டை சொல்லி யாரும் தயவுசெய்து சேல் பண்ணாதீங்க. அதை தவிர யாரும் செய்யாதீங்கன்ற இந்த முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம 10th சயின்ஸுக்கான அந்த 7 மார்க் பார்க்க வரோம். அக்யூட்டான 7 மார்க். 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் அண்ட் 4 மார்க் தான் நமக்கு கொஸ்டின்ஸே. எங்க 7 மார்க் புக் பேக்ல கொஸ்டின்ஸே கிடையாது. ஆனா எப்படி இந்த 7 மார்க் செட் பண்றாங்க? மொத்தம் 3 7 மார்க் அட்டன் பண்ணப்போம். 3 7 மார்க்கும் சேர்த்து 21 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 21 மார்க்க சொல்லையா எப்படி வாங்க போறோம்? நமக்கு 4 சப்ஜெக்ட்ல 100க்கு 100க்கு மார்க் எடுத்தாதான் சென்டமா ஸ்கோர் ஆகுது. பட் சயின்ஸ்ல மட்டும் 75 மார்க் எடுத்தாலே நீங்க சென்டம் ஸ்கோரா ஈஸியா மாற முடியும். பட் அந்த சென்டம் ஸ்கோரா மாறுறதுக்கு 4 மார்க்கா இருக்கட்டும், 2 மார்க்கா இருக்கட்டும், 7 மார்க்கா இருக்கட்டும், உங்களுக்கு தேவை. அந்த 7 மார்க் இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். சில நேரத்துல இந்த 7 மார்க்ல எதெல்லாம் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன். 1 மார்க், 2 மார்க், 4 மார்க் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் சேர்ந்து ஒரு 7 மார்க்கா கன்வே ஆக போகுது. இந்த 7 மார்க் செக்ஷன் பயாலஜில இருந்து 1, பிசிக்ஸ்ல இருந்து 1, கெமிஸ்ட்ரில இருந்து 1 வரப்போகுது. இந்த 3 7 மார்க்கு அக்யூரேட்டா அட்டன் பண்ணணும்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கீழே ஸ்லாட் ஆகிடுது. திருப்பியும் சொன்னதுதான், ஏற்கனவே சொன்னதுதான், இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு முதலையும் தமிழ் மீடியம் பசங்களுக்கு 2வது அந்த கொஸ்டின்ஸ் கீழே வந்துட்டு இருக்கும். நிறைய தமிழ் மீடியம் பசங்க இன்னும் வரலன்னு சொல்றீங்க. நீங்க வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு ஓடி போயிருங்க. அதான் பிரச்சனை. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கீழே வரும்.
ரெண்டாவது அது இங்கிலீஷ் மீடியம் முடிஞ்ச உடனே அப்படியே பின்னாடியே உங்களுக்கு தமிழ் மீடியம் பசங்களுக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே 12th 11th 10th எல்லா சப்ஜெக்ட்டுமே இப்போ கொடுக்க ஆரம்பிச்சோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போத் ஆஃப் யூ. அதனால தயவு செய்து வீடியோவை முதல்ல ஸ்கிப் பண்ணாம பார்த்து தான் உங்களுக்கு கிடைக்கும். திருப்பி நீங்க கமெண்ட் பண்றீங்க, திருப்பி வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்றீங்க, இன்ஸ்டால மெசேஜ் பண்றீங்க, சார் தமிழ் மீடியத்துக்கு வரலன்னு சொல்றீங்க. வீடியோவை தயவு செய்து ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். இது முக்கியமான விஷயம். இப்ப அது எத்தனை கொஸ்டின் இருக்குல்ல, நமக்கு புக் பேக்ல 4 மார்க் கவுண்ட் பண்ணுங்க, புக் பேக்ல 2 மார்க் கவுண்ட் பண்ணுங்க, புக் பேக் 1 மார்க்ஸ் கவுண்ட் பண்ணுங்க, எக்கச்சக்கமா இருக்கு. அதுல புக் இன்னர் கொஸ்டினா இருக்கட்டும், 1 மார்க் 2 மார்க் 4 மார்க்னா கிட்டத்தட்ட எவ்வளவு கொஸ்டின் வரும்? அப்ப அவ்வளவு கொஸ்டின் படிச்சாதான் அந்த 3 7 மார்க் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. நம்ம சொல்லக்கூடிய அந்த அக்யூரேட்டான 16 கொஸ்டின் மட்டும் படிச்சாலே போதுமானது. 16 இது பயாலஜில மட்டும் 16 இல்ல, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3மே சேர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 16 கொஸ்டின் படிச்சாலே உங்களால 3 7 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இதுல உங்களுக்கு சந்தேகம் உள்ளே வந்துருமே, சார் அது எப்படி சார் வந்துருமா, நம்பிக்கை படிக்கலாமா, நான் சென்டம்காக படிச்சுட்டு இருக்கேன், திடீர்னு வரல என்ன பண்றது, உங்களை நம்பி ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்றது, இப்படின்ற கேள்விகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். இந்த டவுட் வருதா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் சயின்ஸ் 2 கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோ, உன்னுடைய ஆஃப்லி கொஸ்டின் பேப்பர் அதை எடுத்து வச்சுக்கோ. இந்த 3 கொஸ்டின் வச்சு இந்த 16 கொஸ்டின் செக் பண்ணி பாரு, இதுல இருந்து வருதா வரலையா அப்படின்றது நீ கமெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே அவ்வளவுதான் விஷயம். டன். இதுக்கப்புறம் சந்தேகப்படாதீங்க. ஓகேவா? நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சென்டம் பிளானுக்கான தான். தெளிவா சொல்லிடும், இது எல்லாமே சென்டம் பிளானுக்கான. இன்னும் லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 26 நாள்ல நீங்க நம்ம சொல்றதை மட்டும் படிச்சாலே போதுமானது. இப்ப சயின்ஸ் இந்த பார்ட் 1 வீடியோல நம்ம 7 மார்க் பத்தி பாக்குறோம். பார்ட் 2 வீடியோல 4 மார்க் பத்தி சீக்கிரமா அந்த வீடியோ உங்களுக்கு வரப்போகுது. இப்ப இந்த பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், கொஸ்டின் நம்பர்ஸ் மட்டும் தெளிவா சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 33ல என்ன வரும் நாங்க அக்யூரேட்டா சொல்றோம். பிசிக்ஸ் தான் வரும்போது 33. கொஸ்டின் நம்பர் 33ல பிசிக்ஸ்ல இருந்து தான் 7 மார்க் கேட்க போறாங்க. ஏபின்னு வரும். இல்ல ஏபிக்குள்ள உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1 and 2ன்னு வரும். இதுலயும் 1 and 2ன்னு வரும். இல்ல உங்களுக்கு எது கரெக்டா தெரியுதோ அதை கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 34 பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அதுலயும் பாத்தீங்கன்னா 1 and 2 வரும். பிலயும் 1 and 2 வரும். கொஸ்டின் நம்பர் 35 பயாலஜி, அதுலயும் ஏபி 1 and 2 வரும். அப்ப 7 மார்க் பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா 33ல பிசிக்ஸும், 34ல கெமிஸ்ட்ரியும், 35ல பயாலஜியும் வரும். இந்த 3 7 மார்க் அட்டன் பண்ணா நம்ம சொல்லக்கூடிய அந்த 16 கொஸ்டின் நீங்க தரவா படிச்சுட்டா உங்களால சாலிடா 3 7 மார்க்க அக்யூரேட்டா அட்டன் பண்ண முடியும். தயவு செய்து இனிமேலும் டயத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிளான்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பிளானை சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோக்கு எண்ட் கொடுத்துறேன். நம்ம இந்த 3 சப்ஜெக்ட்டுமே எக்ஸாம் வைக்க போறோம். மாடல் எக்ஸாம் தமிழ்நாடு ஃபுல்லா வைக்க போறோம். நீங்க தமிழ்நாட்டுல எந்த புக் கிராமத்துல பரவாயில்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்களும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறோம். எப்படி தெரியுமா? இந்த 3 சப்ஜெக்ட் தமிழ், சயின்ஸ், மேக்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் 5 பார்ட் வீடியோ வரப்போகுது. ஆல்ரெடி தமிழுக்கு 2 பார்ட் வீடியோ வந்தாச்சு, மேக்ஸ் 1 பார்ட் வீடியோ வந்துருச்சு, சயின்ஸ்க்கு இது பார்ட் 1 வீடியோ. நாளைக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸோட பார்ட் 2 வீடியோ வரும். ஓகேவா? இந்த 5 வீடியோக்கும் 3 சப்ஜெக்ட்டுக்கும் 5 பார்ட் வீடியோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் 3 சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு நாள் டைம் டேபிள் கொடுத்து நாங்க எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஜாயின் பண்ணணும். வாட்ஸ்அப் சேனல் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு சயின்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், சாரி தமிழ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தமிழ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எங்களோட வாட்ஸ்அப் சேனல் நாங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்கு போட்டுருவோம். நீங்க உங்க வீட்டுல உட்காந்துட்டு அந்த எக்ஸாம் எழுதி எங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நாங்க சொல்லக்கூடிய போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்க போஸ்ட் பண்ணா உங்க பேப்பரை கரெக்ஷன் பண்ணி நீங்க பப்ளிக்ல எவ்வளவு மார்க் எடுக்க போறீங்க கிட்டத்தட்ட அக்யூர் மார்க்ஸ் நாங்க உங்களுக்கு சொல்ல முடியும். அதுல இருந்து கூடுதலா உங்களுக்கு 5 to 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் சான்சஸ் இருக்கு. அதை நாங்க பேப்பர் கரெக்ஷன் கொடுக்குறோம். இதுக்கு எந்த விதமான பைசாஸும் கிடையாது, பேமெண்ட்டும் கிடையாது. இது ஃப்ரீயாவே பண்ண போறோம். நீங்க போஸ்டல் மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டா போதுமானது. உங்களுக்கு எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி டீட்டெயிலா கொடுக்க போறோம். அதனால தயவு செய்து இந்த பிளான்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் நீங்க இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களால 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பிளான் 12th இருக்காங்க, கண்டிப்பா 12th இருக்கு. அந்த அப்டேட் கமிங் சண்டே வரப்போது 12th ஸ்டூடெண்ட் நீங்களா இருந்தா இல்ல உங்க சிஸ்டர் பிரதர்ஸ் இருந்தா அவங்கள கமிங் சண்டே நம்ம போடக்கூடிய லைவ் பார்க்க சொல்லுங்க. டெய்லி நமக்கு 8:30 PM இருக்கு லைவ், கண்டிப்பா இருக்கு. லைவ்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. போடக்கூடிய எல்லா கீ பேப்பர் அண்ட் ஸ்கேன் காப்பி வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் சென்டம் ஸ்கோரரா மாறலாம். நீங்களும் 480 490 பிளஸ்ல கன்ஃபார்ம் எடுக்கலான்ற அந்த அக்யூரான விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு ஒரு எண்ட் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ.